வணக்கம், நான் கூனியூர்லேருந்து சுப்புத்தாய் பேசுகிறேன். நான் காரக்குறிச்சி மண்பாண்ட கூட்டுறவு சங்கத்தில் வேலை பார்க்குறேன். இந்த மழையினால் எங்களுக்கு பொருள் அதிகமாக உற்பத்தி பண்ண முடியல. உற்பத்தி செஞ்சு வச்சுருந்த பொருட்களும் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே பார்த்திங்கன்னா 2-3 நாளாக தொடர் மழையில் அதாவது சேமித்து வச்சுருந்த பொருட்கள் கூட நிறைய அந்த நீர் வாட்டத்துக்கே அப்படி டேமேஜ் ஆகிட்டு, அந்த மாதிரி நிறைய பாதிப்பு இந்த தொழில் பண்ணுற மக்களுக்கு. பொங்கல் திருநாளுக்கு இன்னும் சில நாட்களே மீதம் இருக்கிற நிலைமையில மண்பாண்ட தொழிலாளர்கள் முழு வீச்சுல மண்பாண்டங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நெல்லையில பெஞ்ச கனமழையினால அங்க இருக்கிற மண்பாண்ட தொழிலாளர்களோட வியாபாரம் முற்றிலுமா பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் போற வழியில சேரன் மாதேவிங்கிற பகுதியில கூடையூருங்கிற சிறிய கிராமம் இருக்கு. இந்த பகுதியில வாழ்ற மக்கள் அதிகமானவங்க மண்பாண்ட தொழிலையே பிரதான தொழிலா எடுத்து செய்யறாங்க. இங்க உற்பத்தி செய்யப்படுற மண்பாண்டங்கள் தமிழகம், கேரளான்னு இந்தியால இருக்கிற பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இந்த பகுதி குளங்கள்ல உள்ள களிமண்ல தாமிர சத்து அதிகமா இருக்கிறதுனால பெரும்பான்மையான மக்கள் இங்க தயாராகிற பொங்கல் பானையில பொங்கல் வச்சு பொங்கல் திருநாள கொண்டாடுறதுக்கு அதிகமான ஆர்வம் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பானையில சமைச்சு சாப்பிடும் உணவு சுவையானதாகவும் உடலுக்கு ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி மண்பாண்டங்களுக்கு பேர் போன இந்த ஊர்ல கடந்த மாதம் பெய்த கனமழையினால முற்றிலுமா மண்பாண்ட தொழில் பாதிக்கப்பட்டிருந்திருக்கு. இன்னும் பொங்கலுக்கு கொஞ்ச நாட்களே உள்ள நிலையில மண்பாண்டங்களோட உற்பத்தி ரொம்பவே குறைவுன்னு சொல்லப்படுது. மழையினால மண்பாண்டம் செய்யறதுக்காக சேமித்து வச்சிருந்த மண்கள் எல்லாமே தண்ணீர்ல கரைஞ்சு போயிட்டதாகவும் இதனால உற்பத்தி செய்ய முடியாம போனதாகவும் சொல்றாங்க. ஏற்கனவே செஞ்சிருந்த பானைகளும் மழையினால முற்றிலும் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மண்பாண்டங்கள் செய்யற இடங்கள்ல கூட மழை நீர் முழுமையா வடியாம சேரும் சகதியுமா காணப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறதுனால அங்க நடந்து போறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னும் வேதனை தெரிவிக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மண் எடுக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதில இருந்து ஆண்டு முழுக்க தங்களுக்கு தேவையான மண்களை அள்ளுறதுக்கு அனுமதி தரணும்னு கோரிக்கையும் விடுக்கிறாங்க. இந்த மாதிரியான பாதிப்பு வர சமயங்கள்ல அரசு தங்களுக்கு 5000 இருந்து 6000 ரூபாய் கிட்டதான் வழங்குறதாகவும் அத 10,000 ரூபாயா உயர்த்தி வழங்கணும்னு இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் பொங்கல் பண்டிகை வருது. இந்த நாள்ல தான் எங்களோட வியாபாரமும் நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான சமயங்கள்ல இயற்கை சீற்றங்களால எங்க தொழில் பாதிப்படையும் போது வாழ்வாதாரம் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலை உருவாகுது. அதனால அரசு இந்த கோரிக்கைகளை ஏற்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.